வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு உங்களுக்கு மெழுகு பீர்க்கங்காய் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி குழம்பு வைக்கிறது ரொம்ப குயிக்காக பருப்போடு சேர்த்து இதை நான் எப்படின்னா, இது முழுமையாகவும் நீங்கள் ஸ்கின்னை எடுக்கலாம். நான் சில நேரங்களில் நான் இதை மட்டும் ஸ்க்ரேப் பண்ணிக்கிடுவேன். இதை மட்டும் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு இந்த ஸ்கின்னை வச்சுருவேன். உங்களுக்கு வேண்டான்னா இதை நீங்கள் இப்படி பீலரை வச்சு இப்படி எடுத்துருங்க. அதாவது ரொம்ப கீழே வர போகாமல் இப்படி எடுத்துருங்க. ஆனால் இப்படி பண்ணாலும் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சில நேரங்களில் குழந்தைங்கள் சாப்பிடாது, ஆகையினால நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். ரெட் சில்லி, வெந்தயம் கொஞ்சம் இது சுட்டுக்கிடும். இப்போ பொரிஞ்சோடனே கொஞ்சம் வெந்தயம், கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் நல்லா போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சுக்கணும். இப்போ பூண்டு ஒரு 5-6 படி நான் நசுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு நம்ம காயம், இதெல்லாம் 2 பெரிய வெங்காயம், அதாவது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கிக்கிடட்டும். அப்புறம் 2 பெரிய தக்காளி ஸ்டாப் பண்ணி இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு இப்போ கொஞ்சம் போடுவோம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள். இது நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா வதங்கிக்கிடட்டும். வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு தக்கவாறு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1-2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி, அதாவது இந்த க்ரீன் பார்ட்டை எடுக்கணும் அப்படிங்கிற இதுவும் கிடையாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் பார்ட்டு, அந்த ஸ்க்ரேப் பண்ண க்ரீன் பார்ட்டையும் நீங்கள் போட்டுக்கிடலாம் தான். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், ஃபுல் ஸ்கின்னையும் எடுக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ வெஜிடபிள்ஸ் இது நல்லா இப்போ வதங்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா வேகணும். இந்த மாதிரி அடிப்பிடிச்சு பரவாயில்ல, ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா வெந்த உடனே என்ன பண்ணணும், நான் நம்ம பாசி பருப்பை நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் இதோட ஆட் பண்ணிடணும். நல்ல மசிய, ஓரளவு நல்ல மசிய வேக வச்சிடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி கலந்து. இப்போ இது ரொம்ப கட்டியாக இருக்குது, ஆகையினால நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். 200 கிராம் பருப்பு, 1/2 கிலோ நம்ம இந்த மெழுகு பீர்க்கங்காய். இது சப்பாத்தி கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது நிறைய நபர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்து இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை. தயிர் இருந்தாலே போதும், ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும், நல்லா சாப்பிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிடட்டும். நல்லா ஓரளவு கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி நீங்கள் பார்த்து ஊற்றுங்க. ரொம்ப புளி ஊற்றிடக்கூடாது, கரெக்டாக அந்த டேஸ்ட்டுக்கு தக்கவாறு ஊற்றணும். ரொம்பவும் புளி நல்லா இருக்காது. இப்போ இந்த மிளகாய் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் இந்த இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம வெல்லம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எனக்கு சமையல் பண்ணி பார்த்துட்டு
இந்த மாதிரி வெல்லம் நிறையா இல்லை, அதாவது ஒரு டீஸ்பூன் அளவு அந்த ஸ்க்ரேப் பண்ணது போட்டு பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்சம் குக் ஆகிடும். கொஞ்சம் சால்ட் போடணும். சால்ட் போட்டு, சால்ட்டு கம்மியாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் இது கொதிக்கும். இப்போ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இது ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்னஸாக இருக்கணும். இது ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுங்கள். வெல்லம் ஆட் பண்ணும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இந்த மாதிரி இது நான் இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ சர்வ் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி சப்பாத்திக்கும் நீங்கள் சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.